Hi friends, welcome to JK Silks. இன்னைக்கு நாம பார்க்க போற கலெக்ஷன்ஸ் ரொம்பவே ட்ரெண்டிங்கான இந்த பட்டர்ஃப்ளை ட்ரிபிள் வீவிங் sarees தான் நீங்க பார்க்க போறீங்க. இது வந்து ரொம்பவே பிரீமியம் குவாலிட்டி, 100% பிரீமியம் குவாலிட்டி. இது ஏன் நான் பிரீமியம் குவாலிட்டின்னு சொல்றேன்னா அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் வந்து நான் கண்டினியூஸா கொடுக்க போறேன். ஸோ பொறுமையா எல்லாருமே கேளுங்க. ஏன்னா வந்து இந்த ஒரு saree வச்சு தான் உங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு எஜுகேஷன் மாதிரியும் ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் மாதிரியும் உங்களுக்கு கொடுக்க போறேன். இது தெரிஞ்சுட்டு நீங்க எங்க saree வாங்கினாலும் இதை தெரிஞ்சிட்டு வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அதில் நீங்கள் பெஸ்ட்டான ப்ரைஸு நல்ல இடம் கண்டுபிடிச்சிங்கன்னா அது கண்டிப்பாக உங்களோட இது லக்குன்னு சொல்லலாம், ஓகேங்களா? கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா அவங்கவுங்க வந்து அவங்களோட அந்த எவ்வளோ குவான்டிட்டி வாங்குறாங்க, எந்த மாதிரி அவங்க வந்து பண்ணுறாங்க, பிஸ்னஸ் எந்த லெவலில் பண்ணுறாங்க, அதை வச்சு ஒவ்வொருத்தரோட ப்ரைஸஸ் வந்து டிஃபர் ஆகலாம், ஓகேங்களா? அவங்க வேலைக்காரங்க வச்சுட்ருக்காங்களா, ஷோரூம் வச்சுட்ருக்காங்க, அதை வச்சு தான் ஒருத்தரும் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா? மார்ஜினும் அதே மாதிரி வச்சுக்குவாங்க. ஸோ நான் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த பட்டர்ஃப்ளை சாரீஸ் வந்து இந்த நாட் ஓன்லி பட்டர்ஃப்ளை சாரீஸ் மட்டும் கிடையாது, இது வந்து குபேரா பட்டுன்னு இது சொல்கிறாங்க. பட் இது வந்து குபேரா பட்டு கிடையாது. குபேரா பட்டு அப்படிங்கிறது சாஃப்டி சில்க்கு தான் வந்து குபேரா பட்டுன்னு ஃபஸ்ட்டு அந்த மாதிரி சொன்னாங்க. பட் இதையும் வந்து இப்போ வந்து நிறைய பேர் குபேரா பட்டுன்னு சொல்லிட்டு இதை வந்து இது பண்ணுறாங்க. ஸோ இந்த saree வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நாங்கள் சொல்கிறது வந்து பிரைடல் சாஃப்ட் சில்க் சாரீஸ், ஓகேங்க? காப்பர் சரி சாஃப்ட் செமி சில்க் சாரீஸ் தான் நாங்கள் வந்து இதுக்கு வந்து அந்த மாதிரி தான் நாங்கள் சொல்லுவோம். ஏன்னா அதுதானே உண்மை. இது வந்து குபேரா பட்டு கிடையாது, ஓகேங்களா? இப்போ நம்ம சாரியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லி நான் சொல்லிடுறேன், ஓகேங்களா? மார்க்கெட்டில் இந்த சாரீ உங்களுக்கு 600 650 இந்த மாதிரி உங்களுக்கு கம்மி ரேட்டில் கூட இந்த சாரீ கிடைக்கும், ஓகேங்களா? அந்த மாதிரி கம்மி ரேட் சாரீ கிடைக்கும் போது நான் ரெண்டு மூணு விஷயம் சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிவிட்டு அது எல்லாமே உங்களுக்கு வந்து ஆமாம் அதுலேயும் இருக்குன்னா கண்டிப்பாக அது வந்து பெஸ்ட் டீலுன்னு நானே சொல்லுவேன். இப்போ நம்ம சாரியில் என்ன ஸ்பெஷாலிட்டி நான் ஃபஸ்ட்டு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த சாரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயினாக இங்கே வந்து பட்டர்ஃப்ளை எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பட்டர்ஃப்ளைக்கு நடுவில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜரி வீவிங், ஓகேவாங்களா? ஸோ ஜென்ரலாக அது மற்ற வந்து ரேட்டு கம்மியாக சொல்கிறாங்க இல்லையா, அந்த சாரியில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஜரி இருக்காது. அதுக்கு பதிலாக அதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட்லேயே தான் வியூ பண்ணியிருப்பாங்க. ஸோ சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு த்ரெட்டு தான் இருக்கும், அங்கங்கே லைட்டாக தான் உங்களுக்கு ஜரி ஒர்க் வந்திருக்கும். பட் நம்ம சாரியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உள்ள எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு ஒரு வாருக்கு வந்து அடியில் வந்து உங்களுக்கு ஜரியும் போகும். மொத்தம் வந்து 3 ஃபீடர் இருக்கும். ஒன்றில் வந்து ஜரி போகும், இன்னொன்றில் வந்து இந்த ஸ்கை ப்ளூ போகும், இன்னொன்றில் வந்து அந்த மெரூன் கலர் போகும். இப்போ பாருங்களேன், நான் பின்னாடி திருப்பி எப்படி வீவிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நான் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த த்ரெட்டு வர இடத்துலலாம் உங்களுக்கு ஜரி தெரியும், ஜரி வர இடத்துல எல்லாமே உங்களுக்கு த்ரெட்டு வரும். பின்னாடி திருப்பி பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸில் இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே எங்கள் சாரீ ஃபுல்லாகவே பின்னாடி சரிகை போயிட்டுருக்கும். ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்து அந்த எல்லா கேப்லேயுமே உங்களுக்கு வந்து சரிகை வருது. பட்டர்ஃப்ளை உங்களுக்கு த்ரெட்டு தெரிகிற இடத்துல எல்லாமே உங்களுக்கு வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா கோல்டு பட்டர்ஃப்ளை மாதிரி உங்களுக்கு தெரியுது. ஸோ வந்து ஃபுல் சாரியுமே இங்கே சரிகை வரும், ஓகேங்களா? ஸோ அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து காசு கட்டிங் இதில் இருக்குது. அவங்க வந்து ஃபுல்லாக த்ரெட்டு வரும்போது உங்களுக்கு அதில் வந்து நிறைய வந்து உங்களுக்கு வந்து காசு வந்து கம்மியாகும். ஸோ அதனாலேயே அவங்க ரேட்டு கம்மியாக கொடுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ஜரிகை இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே என்ன நடக்குன்னா இப்போ காட்டன் சாரீஸில் வந்து எப்படி வந்து நம்ம வந்து கவுண்ட் சொல்கிறோம்ல, 120 கவுண்ட்டு 100 கவுண்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதனோட குவாலிட்டி ஃபைன் வீவிங் அதை வச்சு. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து பிக்குன்னு சொல்லுவாங்க. இந்த சாரீக்கு பிக்குன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து 42 பிக்கு, 44 பிக்கு, 48, 50, 52, 54 இது வரைக்கும் போகுது. ஈவன் 70, 80 அந்த மாதிரி கூட 70 அந்த மாதிரி கூட இருக்குது. அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அது வேறு சாரியில் வரும். ஸோ இந்த சாரீக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோடது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 48 to 50 பிக் சாரீஸ் தான் நம்ம ஃபுல்லாக சேல் பண்ணுறோம். ஹை குவாலிட்டி, ப்ரீமியம் குவாலிட்டி, ஓகேங்களா? இதனோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 730 750 கிராமுக்கு மேலே போகும், ஓகேங்களா? ஸோ இதே வந்து நீங்கள் பிக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா அதனோட வெயிட் வந்து கம்மியாக இருக்கும். 500 கிராம் 550 கிராம் இவ்வளோ தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஜரிகை இருக்குது, ஆனால் வந்து வெயிட்டு கேட்டு பாருங்கள். பிக்கு கம்மியாக இருந்தால் உங்களுக்கு வந்து சாரியை பார்த்தா கண்டிப்பாக இது என்னன்னு தெரியாது. அது துவைச்சி போடும்போது அது எவ்வளோ நாள் யூசேஜ் ஆகுதோ அப்போ தான் உங்களுக்கு தெரியும், ஓகே இது வந்து குவாலிட்டியான சாரீ, இது வந்து குவாலிட்டி கம்மியானது வாங்கினா கம்மி நாள்லேயே உங்களுக்கு பபிள்ஸ் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து கம்மி நாள்லேயே உங்களுக்கு வந்து பழசான மாதிரி ஆகிடும், சீக்கிரம் கிளியலாம், என்ன வேணால் ஆகலாம், ஓகேங்களா? த்ரெட்ஸ் எல்லாம் மூவ் ஆகலாம், என்ன வேணால் ஆகலாம். பட் வந்து ஹை பிக்கு போகும்போது உங்களுக்கு வந்து பபிள்ஸ் வராது. அதே மாதிரி சாரீ வந்து ரொம்ப நாளைக்கு நீங்கள் வெயிட்லெஸ் தான் இப்போ எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுறீங்க.
ஒரு சில மெட்டீரியலுக்கு உங்களுக்கு வெயிட்லெஸ் வந்து செட் ஆகும். ஆனால் ஒரு சிலதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த துணிக்கு தேவையான அந்த வெயிட் இருந்தால் தான் அது வந்து நிறைய நாளைக்கு லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நிறைய இது நம்ம வெயிட்லெஸ் வாங்கினாலும் அது வந்து நம்ம 3-4 டைம்ஸ் யூஸ் பண்ணிட்டு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான் இப்போ எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். பட் ஆனால் வந்து அந்த காலத்தில் வாங்கின சேரீயெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய வருஷம் வச்சிட்ருப்போம் நம்ம அம்மாங்கெல்லாம். பட் இப்போல்லாம் இந்த மாதிரி யாரும் வச்சிட்ருக்கல. ஸோ பட் இந்த மாதிரி நம்ம வெயிட்டை நல்ல ப்ரீமியம் குவாலிட்டி வாங்கும்போது நிறைய நாள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ வந்து இது எல்லாமே இப்போ நான் காமிச்சிட்டு இருந்த பாடி, அதே மாதிரி பல்லு, இது எல்லாமே ப்ளவுஸ். ஓகேங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் ஜரி வீவிங் தான் நம்மளோட சேரீ எல்லாமே. ஸோ அதனால் வந்து இந்த விஷயம் நான் எனக்கு தெரிஞ்சது. இன்றைக்கி தான் நானே வந்து என் வீவர்கிட்ட இருந்து கேட்டு எப்படி மார்க்கெட்டில் இவ்வளோ கம்மி ரேட்டு கொடுக்குறாங்க, நம்மளது ஏன் இவ்வளோ ரேட்டு வருதுன்னு சொல்லும்போது அவர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் எனக்கு இந்த நாலேஜ் எல்லாமே கிடைச்சது. அதை நான் உங்களுக்கும் வந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதை தெரிஞ்சுட்டு எங்கே வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நம்மளோட குவாலிட்டி உங்களுக்கு வாங்கி பாருங்கள். நம்மளது வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் எங்ககிட்டையும் கண்டினியூஸாக ஆர்டர் கொடுக்கலாம். ஸோ வந்து பாருங்கள், நம்ம சாரியோட வெயிட் பாருங்கள், நான் வந்து போட்டு காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 777 கிராம்ஸ். உள்ளார வந்து ஒரு சின்ன ஒரு பேப்பர் மாதிரி, ஒரு அட்டை பேப்பர் மாதிரி வச்சுருப்போம். அந்த ஸ்டிஃபாக நல்லா வந்து மடிப்பு அப்படியே நிற்கிறதுக்காக வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 730 to 740 கிராம்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஓகேங்களா? வாஷ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் ஒரு 10 கிராம்ஸ் ஒரு கம்மியாக, ஆனால் அபவ் 700 கிராமுக்கு மேலே தான் இருக்கும். 720 கிராம் 730 கிராம் தான் உங்களுக்கு இருக்குமே ஒழிய அதை விட கம்மியாக வராது. ஸோ அதனால் வந்து குவாலிட்டி அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இது வந்து ப்ரீமியம் குவாலிட்டியாக நார்மல் குவாலிட்டியாக. அப்புறம் இப்போ வந்து காம்படிஷனுக்காக நம்ம என்ன வேணால் வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் கொண்டுறதில்ல. ப்ரைஸ் கம்மியாக பண்ணால் எல்லோரும் நம்மக்கிட்ட வந்து வாங்குவாங்க, இல்லை நம்மளோட சேனல்ஸ் வந்து ஃபெமிலியர் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு கிடையாது. எனக்கு வந்து கொடுக்கறது வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்கணும், நல்லதாக கொடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு என்னோடய நாலேஜுக்கு தெரிஞ்சு நான் வந்து லோ குவாலிட்டி வாங்கிட்டு வர மாட்டேன். பட் எனக்கு தெரிஞ்சு நான் முடிஞ்ச அளவுக்கு நான் சாம்பிள்ஸ் எல்லாம் வாங்கி செக் பண்ணிட்டு தான் ஒவ்வொரு சாரியுமே நாங்கள் வந்து கொண்டுட்டு வரோம். ஸோ வந்து இதெல்லாம் உங்களுக்கு எங்களோட குவாலிட்டியும் எங்களோட இதுவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்மக்கிட்ட கண்டினியூஸாக பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் தெரிஞ்சுட்டு எந்த ஒரு சாரீ வாங்கினா அதை பற்றி தெரிஞ்சுட்டு வாங்குங்க முடிஞ்ச அளவுக்கு. அதுதான் நான் எல்லாருக்கும் சஜஸ்ட் பண்ணுறது. இப்போ நான் எல்லாம் நிறைய வந்து கலர்ஸ் வந்து எல்லாமே ஒவ்வொன்றா நான் காமிச்சிட்டே இருக்கேன். நான் இது வந்து வாய்ஸ் ஓவர் தான் இதை நான் கொடுத்துருக்கேன். என்னால் வந்து டைரெக்டாக லைவாக பேச முடியல. ஸோ அதனால் வந்து கலர்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்கு தான் இது ஃபுல்லாக நான் வந்து இது வந்து போட்டிருக்கேன். நம்ம சாரியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 799 ஃப்ரீ ஷிப்பிங். இதே எனக்கு வந்து கண்டிப்பாக மினிமம் மார்ஜின் தான் எனக்கு வருது. பட் ப்ரொமோஷனல் ஒரு பர்பஸ்க்காக தான் நானும் வந்து பண்ணுறேன். பட் ஆனால் குவாலிட்டி கண்டிப்பாக நான் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேன் ப்ரொமோஷனுக்காக. ஸோ வந்து மார்ஜினை கம்மி பண்ணிவிட்டு என்ன பெஸ்ட்டு பண்ண முடியுமோ அதை நான் இங்கே வந்து பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுதான் நான் பண்ணுறது. நான் வந்து ப்ரொமோஷனுக்காக லோ குவாலிட்டி வாங்கி நான் கம்மி விலையை கொடுத்து காமிச்சு உங்களை எடுக்கிறத விட நான் நல்ல குவாலிட்டியை வாங்கி அதில் கம்மியாக மார்ஜின் வச்சு எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருந்தா தயவுசெய்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் எல்லா கலர்ஸுமே இதில் வந்து நாங்கள் காமிச்சிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க இமீடியட்டாக. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாளாக நீங்கள் எங்களுக்கு காமிச்சிருக்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நிறைய நல்ல சப்போர்ட் உங்கள் கிட்டேருந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் எங்களுக்கு நிறையா வருது. ஸோ அதனால் வந்து கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.